முதலாம் கேள்வியே பாருங்க. கச்ச கேள்வியில என்னவாம், ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை பயன்படுத்தி கண்ணாடி எண்ணெய் போன்றவற்றின் அடர்த்தி துணிய வேண்டியுள்ளது. So Archimedes principle apply பண்ணி கண்ணாடி எண்ணெய் புதுண்ட அடர்த்தி துணியணும், டென்சிட்டியை துணியணும். ஏ பாட் ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை எழுதுக. இப்ப ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன? ஓய்வில் உள்ள ரெஸ்ட்ல இருக்கணும், ஓய்வில் இருக்கிற நெருக்கல் தகவற்ற பாய், நெருக்கல் தகவற்ற பாய், இன்கம்ப்ரசிபிள் fluid. சோ ரெஸ்ட்ல இருக்கிற இன்கம்ப்ரசிபிள் fluidல ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ, சோ நீங்க பார்ஷியல் இமேஜ் ஆனா என்ன, ஃபுல் இமேஜ் ஆனா என்ன, பகுதியாகவோ முழுமையாகவோ அமிழ்ந்திருக்கும் போது, மிதக்கும் சொல்லப்படாது, அமிழ்ந்திருக்கும் போது பொருளில் தொழிற்படும் மேலுதப்பு விசை இடம்பெயர்த்த திரவத்தின் நிறைக்கு சமம் இல்லையா? அப்ப இதுல முக்கியம் ஓய்வில் இருக்கணும், நெருக்கல் தகவற்ற பாயா இருக்கணும். ஓய்வில் உள்ள நெருக்கல் தகவற்ற பாயில ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ அமிழ்ந்திருக்க என்ன சொல்லுவீங்க? மேலுதைப்பு, பொருளின் தொழிற்படுப்பு மேலுதைப்பு விசை த்ரஸ்ட் வந்து இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறைக்கு சமன். So displaced fluid in the weight க்கு equal. ஓகே, இதை நீங்க சரியா எழுதணும். இதுல முக்கியம் இது ஓய்வில் இருக்கும், இது ஸ்டீமில் அவர் இந்த ஓய்வில் உள்ள நெருக்கல் தேவையற்ற பாய் சொல்லல, பட் அது இருக்கணும் கட்டாயம். சரி, ரைட். இங்கிலீஷ்ல எழுதி கொள்வீங்களா எல்லாம்? இப்ப தீபாட் கண்ணாடி எண்ணெய் நீர் என்பவற்றின் அடர்த்திகள் முறையே DGDO DW. கண்ணாடி எண்ணெய் என்பவற்றின் தொடர்படுத்தக்கூடிய கோவையை எழுதுக. ரிலேட்டிவ் டென்சிட்டியே காண்டாமா, தொடர்படுத்தி சார் எப்படி வரும்? கிளாஸுக்கு 2 வரும், SG சொல்லுவோம். கண்ணாடியின் தொடர்படுத்தி எப்படி வரும்? கண்ணாடியின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. அடுத்தது எண்ணெய்க்கு எண்ணெயின் அடர்த்தியின் கீழ் டென்சிட்டி ஆஃப் ஆயில் ஓவர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, இப்ப சி பார்ட். என்னவா? நாட்சட்ட தராசு போபியம் பேலன்ஸ் ஒன்று வந்திருக்க, பயன்படுத்தி திணிவு அளவீடுகள் பெறப்படுன. ஓகே, முதலாவது திணிவு அளவீட்டிற்கு நாட்சட்ட தராசு பயன்படுத்தப்படுவதன் அனுகூலம் ஒன்றினை தருக. நீங்கள் திணிவு அளக்கிறதுக்கு இந்த 4 கோல் தராசை பயன்படுத்துறதுன்னு அனுகூலம் என்ன? அக்யூரசி ஹை அல்லது ஃபிராக்சனல் எரர் லோ. சோ அக்யூரசி ஹைன்னு சொல்லலாம், இது உயர் திருத்தமுடையது, அல்லது பின்னவலு அல்லது சதவீத வலு பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லலாம், அல்லது ஃபிராக்சனல் எரர்னு சொல்லலாம். சதவீத வலு குறைவு இல்ல பின்னவலு குறைவுன்னு சொன்னாலும் சரி. ஓகே, இப்ப 2 விதமா சொல்லலாம். சதவீத வலு குறைவுன்னு சொல்லலாம், பெர்சன்டேஜ் எரர் இஸ் லோ, லெஸ் பெர்சன்டேஜ் எரர் லெஸ், அல்லது என்ன சொல்லுவீங்கள், அக்யூரசி ஹை திருத்தம் கூடியது. ஓகே, ரைட். அடுத்து சீல செகண்ட் பார்ட்.
என்ன கேட்கிறார்? கண்ணாடியினதும் எண்ணெயினதும் அடர்த்தியை துணிவதற்கு 3 திணிவு அளவீடுகள் பெற வேண்டும். அவற்றை ஒழுங்கில் தருக. இப்ப கண்ணாடியின்றையும் எண்ணெயின்றையும் டென்சிட்டியை காணணும். ஏய், இப்ப கண்ணாடியின்றைய காண்றதுக்கு கண்ணாடியினதும் எண்ணெயினதும் இல்லையா? இப்ப எப்படி காண்றா? இப்ப முதல்ல நீங்க என்ன செய்வீங்களா? இதுக்கு நாங்கள் படிக்கல படிச்ச அந்த ஈக்குவேஷன்கள் ஞாபகத்துல இருந்தா தான் எப்படி எப்படி காண்றோம்னு தெரிஞ்சா பிறகு அளவீடுகள் எடுக்கலாம். இப்ப டென்சிட்டி ஆஃப் கிளாஸ் எப்படி வருமெண்டா, அல்ல ரிலேட்டிவ் டென்சிட்டி சாரடத்தி கண்ணாடியின் சாரடத்தி எப்படி வருமென்று கேட்டீங்களா? கண்ணாடியின் திணிவின் கீழ் மேலுதல். So weight over upthrust. என்ன weight? V rho G. V rho not G. Upthrust என்ன மேலுதல் என்ன? V rho W G. அப்ப VG போனா rho not over rho கிளாஸ் VG. Rho G over rho W. இது என்ன? கண்ணாடியின் சாரடத்தி நிறையங்கள் மேலுதல். உயிரின சாரடத்தி என்ன காணுவீங்க? உயிரின சாரடத்திக்கு கண்ணாடியில் மேலுதப்பின் கீழ் நீரில் மேலுதப்பு. ஒயிலில மேலுதப்பின் கீழ் ஒயிலில மேலுதப்பு அப்த்ரஸ்டின் ஒயில் ஓவர் அப்த்ரஸ்டின் வாட்டர். ஒயில்ல மேலுதப்புக்கு என்ன வரும்? வி ரோ நாட் ஜி. தண்ணியில மேலுதப்புக்கு என்ன வரும்? வி ரோ டபிள்யூ ஜி. விஜி போனா ரோ நாட் ஓவர் ரோ டபிள்யூ ஒயில் டென்சிட்டி. அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கிளாஸ் பீஸ் வெயிட் வேணும். அதுக்கு மேலுதப்பு என்ன வேணும்? தண்ணியில மேலுதப்பு வேணும், நீரில மேலுதப்பு வேணும். அப்ப த்ரஸ்ட காண்றதுக்கு எப்படி காணுவீங்க? தண்ணியில மேலுதப்ப காண்றதுக்கு என்ன செய்வான்? இப்ப கண்ணாடின்னு இருப்பீங்க WG. பிறகு இதை கொண்டு நீருக்குள்ள அமிழ்த்தின்னு இருப்பீங்க. அப்ப இதுன்ற வாசிப்பு WG என்று வைப்போம். அப்ப அது நேரடியா வெயிட் WG. இங்க வாசிப்பு W1 என்று வச்சா அப்பரண்ட் வெயிட். இங்க நீருக்கு வைக்க WW போடுவோமே. அப்பரண்ட் வெயிட் வந்து WW என்றா என்ன வரும்? மேலுதப்பு என்ன வரும்? இந்த வெயிட் WG. இது என்ன? U is equal to WG minus WW. காணலாமല്ലോ thrust in water. நீரில் மேலுதப்ப காணலாம். அப்ப ஒன்னு நிலப்பிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும்? நீரில சாரடத்தையே காணலாம், கண்ணாடியின் சாரடத்தையே காணலாம். பிறகு எண்ணெயில சாரடத்தையே காண்றதுக்கு எண்ணெயில மேலுதப்பு வேணும். நீரில மேலுதப்பு தெரியும், எண்ணெயில மேலுதப்புக்கு எண்ணெயில அமர்த்து. சொயில அமர்த்தி அது தோற்றத்தை கண்டீங்க, அப்பரண்ட் வெயிட்ட கண்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலுதப்பு தரும். WG மைனஸ் W. இப்ப நீங்க இப்ப என்னென்ன ரீடிங் எடுக்கணும்? இந்த 3 ரீடிங்கும் எடுக்கணும். என்னது? வழியில கண்ணாடியின் நிறை, நீரில் அமிழ்ந்திருக்கக்குள்ள கண்ணாடியின் நிறை, உயிரில் அமிழ்ந்திருக்க இல்லையா, எண்ணெயில் அமிழ்ந்திருக்கக்குள்ள நிறை. இந்த 3 ரீடிங் தான் உங்களுக்கு வேணும். அப்ப எழுதுங்க. ஒன்று என்ன சொல்றார்? 3 திணிவு அளவீடுகள் பெற வேண்டும், அவற்றை எழுதுக. முதலாவது, கண்ணாடி துண்டின் வழியில் நிறை, வழியில் கண்ணாடி துண்டின் நிறை திணிவு, வழியில் கண்ணாடி துண்டின் திணிவு. mass of the glass piece in air, வழியில் கண்ணாடி துண்டின் திணிவு. mass of the glass piece in air, அது ஓகே. அடுத்தது, நீரில் கண்ணாடி துண்டின் தோற்ற நிறை, நீரில் கண்ணாடி துண்டின் தோற்ற நிறை. ஓகே. அப்பரண்ட் தோற்ற திணிவு,
apparent mass of the glass piece in water. Apparent mass of glass in water. அடுத்து என்ன? எண்ணெயில் கண்ணாடி துண்டின் தோற்ற திணிவு. எண்ணெயில் கண்ணாடி துண்டின் தோற்ற திணிவு. So apparent mass of the glass piece in oil. Right. அது உங்களுக்கு M1, M2, M3 என்ன வந்திருக்கா? இப்ப இந்த WG தான் M1 வந்திருக்கா. இப்ப இது M1. இது M2. இது M3. இப்ப இந்த M2 M3 ஆர்டர் மாறலாமான்னு கேட்டீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா தண்ணி அளந்துட்டு எண்ணெய் அளக்கிறது தான் பெட்டர். ஏன்? சோ தண்ணி அளந்துட்டு துடைச்சு போட்டு எண்ணெய்க்குள்ள அளக்கலாம். ஆனா எண்ணெய் அளந்தா என்ன வேணும்? அது நல்லா கழுவி போட்டு தண்ணோம். எப்படி? அந்த அமிலம் காரத்தால கழுவி போட்டு தண்ணோம். ஆனா அது பிரச்சனை இல்லை. சோ மாறியும் எழுதலாம். பட் ஆர்டர் என்ன? வழியில நிற்பீங்க, பேருந்து தண்ணிக்கு நிற்பீங்க, பிறகு எண்ணெய்க்குள்ள இருப்பீங்க. தெளிவானது. இது ஓகே இல்ல? இப்ப கண்ணாடி எண்ணெய் என்பவற்றின் தொடர்படுத்தக்கூடிய கோவைகளை M1, M2, M3 சார்பில் எழுது. தொடர்படுத்தி என்றால் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்ப கிளாஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும். கிளாஸுக்கு என்ன? சோ வெயிட் ஓவர் அப்த்ரஸ்ட். சோ கிளாஸ் வெயிட் வந்து M1, M1G. அப்த்ரஸ்ட் என்ன? மேலே என்ன? M1 minus M2. இப்ப M1G over M1 minus M2G. GG போயிடும். அப்ப என்ன வரும்? M1 over M1 minus M2. யா, தேர்ட் கொஸ்டின் எழுது இல்லையோ? யா, இது ஃபோர்த் கொஸ்டினுக்கு இல்லையா? தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? என்ன கேட்கிறார்? இவ் அளவீடுகளின் செம்மையை பாதிக்கும் இயல்தகு வலு ஒன்றினை எழுதுக. இப்ப இந்த ரீடிங் எடுக்கைக்குள்ள வரக்கூடிய வலு என்ன? இப்ப இதுல நீங்க வேற ஓபி பேலன்ஸ் இழக்கிறீங்க, 4 தராசு இழக்கிறீங்க. இப்ப அளவீட்டுல திருத்தம் கூட, அது சிக்கல் இல்லை. அப்ப என்ன வலு வரலாம்? என்ன வலு வரலாம் என்றா, நீங்க ஒரு வெசலுக்குள்ளதானே முகவைக்குள்ள அமிழ்த்தி நிறுப்பீங்க. டேய், ஒரு முகவைக்கல் அமிழ்த்தி நிறுத்தேக்க இந்த கண்ணாடி துண்டு இந்த சைட்டிலேயோ அல்லது அடித்தளத்திலேயோ தங்கி நின்றா வாசிப்பு மாறிடும். ஏன்? அதால ரியாக்ஷன் வந்துருமே. அதை தொடக்கூடாது. முகவேந்த பக்கங்களையோ அடியையோ கண்ணாடி துண்டு தொடக்கூடாது. அது தொடுறதால வலு வர சான்ஸ் இருக்கு இல்லையா? இதை விட வேற சரி தொடாம தான் பிடிக்கிறோம்டா, நீங்க இத தண்ணிக்குள்ள அமிழ்த்தைக்குள்ள என்ன நடக்கலாம்டா, அமிழ்த்துற நேரம் இதுல பபுள்கள் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுண்டா, நீர்க்குமிழி ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுண்டா, அந்த மேலுதப்பம் சேர்ந்து என்ன செய்யும்? இதை தள்ளு. இந்த நீர்க்குமிழ்ல வர்ற மேலுதப்பம் சேர்ந்து என்ன செய்யும்? இதை தூக்கி பிடிக்கும். இப்ப அது அந்த அப்தரஸ்ட் வந்து யாருக்குரியது? கிளாஸுக்கும் இந்த பபிள்ஸுக்கு முடியாது. ஓகே தானே? இப்ப அந்த பபிள் தோன்றது ஒரு வலுவா வரலாம். நீங்க அமிழ்த்தேங்க சுத்தி வர பபிள்ஸ் வந்துச்சுன்னா அதால வர்ற மேலுதப்பு கூடியும். விளங்குதா? இப்ப என்ன எழுதுவீங்க? நீங்க ஏதாவது ஒன்று எழுதுவீங்க. வலுவை தெரியுது கேட்டவர் வலு ஒன்றினை எழுதுக. இப்ப என்ன சொல்லுவீங்க? கண்ணாடி குமிழை அமிழ்த்தும் போது கண்ணாடி குமிழை அமிழ்த்தும் போது வலிக்குமிழிகள் அதனை சுற்றி உருவாகலாம்.
வளிக்குமிழிகள் அதனை சுற்றி உருவாகலாம். இங்கிலீஷ் மீடியக்காரர்களும் air bubbles presence on the glass piece, around the glass piece இல்லையா? air bubbles presence on the glass piece. Okay, so air bubbles presence around the glass piece என்றாலும் சரி. ஓகே, இப்ப மற்றது எழுதுறா என்ன செய்யலாம்? அல்லது கண்ணாடி துண்டு முகவையின் சுவர்களையோ அடித்தளத்தையோ தொடலாம். கண்ணாடி துண்டு சுவர்கள் முகவையின் சுவர்களையோ அடித்தளத்தையோ தொட்டவாறு இருக்கலாம். The glass piece touches the beaker's wall or base. The glass piece may touches the beaker's wall or base. Right. விளங்குதல்ல நான் சொன்னது? ரைட். அடுத்தது இப்ப கண்ணாடிக்கு எடுத்து சார் எடுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்ப ஒயிலுக்குரிய ரிலேட்டிவ் டென்சிட்டி என்ன? ஒயிலுக்கு என்ன பார்த்து நாங்கள் இந்த இருக்கு ஒயிலில் மேலுதைப்பின் கீழ் நீரில் மேலுதைப்பு. Thrust in oil over thrust in water. இப்ப என்ன வரும்? ஒயில்ல மேலுதைப்பு என்ன பேர்? ஒயில்ல மேலுதைப்பு M1 மைனஸ் M3. இங்க M1 மைனஸ் M2 வாட்டர்ல. அப்ப M1 மைனஸ் M3 ஓவர் M1 மைனஸ் M2. இப்ப இதுல நான் ஒரேடியா வெட்டினேன், ஜிய போடல வெட்டினேன். இதுல நீங்க மாறி எழுதி இருந்தா எப்படி? இது M2 என்னும் அது M3 என்னும், இது M3 என்னும் அது M2 எழுதி இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இதுல மாத்தி போடலாம். ஆனா அங்க மாறி போட்டு இங்க மாறி போடலாம். இந்த கேள்விக்கு அதாவது நீங்க செகண்ட் பார்ட்டுக்கு என்ன மாதிரி கொடுத்தீங்களோ அதை வச்சுதான் இந்த போர்த் பார்ட்டுக்கு ஆன்சர் எழுதணும். நீங்க செகண்ட் பார்ட்ல எழுதினதை விட மாறி இதுல இருந்துச்சு பிள்ளை இல்லையா? இது பிள்ளை மாத்தி எழுதணும். அடுத்தது பாருங்க. என்னவா? உமது வரைபில் அப்படின்னு இருக்கோ? இல்ல, நான் வேற இடத்த வாசிக்கிறேனோ? பேஜ் நம்பரை மாத்திட்டேன். தீபாடு இல்ல, தீபாடு எண்ணெயின் அடர்த்தியை காண்பதற்கு வேறு முறை ஒன்று மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இது எண்ணெய் அடர்த்தியை துணிகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல டயக்ரத்துல காட்டுறீங்க. என்னது? ஒரு அளவுச்சாடி ஒண்ணு வச்சுக்க, மெசரிங் சிலிண்டர் ஒன்றை ஒரு தராசுக்கு மேல வச்சு அதுல ரீடிங் எடுக்கிற. இது எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல ரீடிங் வருது. கிளாஸ் பீஸ் தொங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? கண்ணாடி துண்டினை அளக்கும் உருளையினுள் இருக்கும் எண்ணெயினுள் அமிழ்த்திய போது இலத்திரன் தராசில் வாசிப்பு, இலத்திரனியல் தராசில் வாசிப்பு
தீர்ந்தது. அவதானிப்பை விளக்குவதற்கு பயன்படுத்தும் பௌதிகவியல் விதி எது? என்னது? இது அமிழ்தேக்குள்ள ரீடிங் கூடுது. விளங்கப்படுத்துற விதி என்னவா? ஏனுது இந்த ரீடிங் கூடுது? என்ன சொல்லுவீங்க? நியூட்டன் மூணாம் விதானே. சோ தண்ணி இதுக்கு ஒரு விஷயம் கொடுக்குது. இது ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். சோ தண்ணி அந்த பொருளுக்கு ஒரு விஷயம் மேல் நோக்கி கொடுக்குது. அப்ப பொருள் என்ன செய்யும்? தண்ணிக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். இந்த அப்திரஸ்டால இந்த ரீடிங் கூடுது. வாட்டர் வந்து அப்திரஸ்ட கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? வாட்டருக்கு ஒரு அப்திரஸ்ட கொடுக்கும் இல்ல மேல் நோக்கி. அப்ப இது கொடுக்குறத திருப்பி கொடுக்குது. அப்ப இது என்ன? நியூட்டனின் மூன்றாம் விதி. விதியை தான் கேட்டவர். என்ன விதியில அப்ளிகபிள் தான் கேட்டவர். மூன்றாம் விதி, தேர்ட் லோ, நியூட்டன்ஸ் தேர்ட் லோ. செகண்ட் பாடம் வரும். கண்ணாடி துண்டினை எண்ணெயினுள் அமிழ்த்த முன்னேறம் முழுமையாக அமிழ்த்திய பின்னேறம் தராசின் வாசிப்புகள் முறையே W1 W2 ஆகும். கண்ணாடி துண்டின் கனளவு V எனின் எண்ணெயின் அடர்த்திக்குரிய கோவை ஒன்றை திணிவுகள் W1 W2 V ஆகியவற்றின் சார்பில் பெறுக. இப்ப என்ன? கண்ணாடி துண்டு எண்ணெயில் அமழ்த்த முன்னர் W1, அமழ்த்தின பிறகு W2. இவர் இப்ப என்ன கேட்கிறார்? அடர்த்திக்கான கோவையை திரட்டாமா. எண்ணெயின் அடர்த்திக்கான கோவை என்னடு வரும்? இப்ப நீ கண்ணாடி துணின கனளவு V எல்லாம். இப்ப நாங்கள் இதுல இருக்கிற அப்திரஸ்ட் வந்து என்னதுக்கு சமன்? இது இந்த அப்திரஸ்ட் என்னதுக்கு சமன்? V rho G. ஓகேயா? ஒயிலின் அடர்த்தி ரோனோடு வச்சா V rho G. இப்ப இந்த அப்திரஸ்ட் என்னன்னு காணலாம்? அப்பரன் வெயிட் தானே. அப்பரன் வெயிட் என்ன சொன்னவர்? முதல்ல W1 ஆமா, பிறகு W2 ஆமா. தண்ணிக்கு வளர்த்தா. இப்ப இந்த கேள்வியில ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டா, தராசின் வாசிப்புகள் W1 W2 வந்துட்டார். தராசின் வாசிப்பு என்னத்துல இருக்குது? நியூட்டன்ல இருக்குதா கிலோகிராம்ல இருக்கா? இலத்திரனியல் தராசானே அது கிலோகிராம்ல வாசிக்கும் இல்லையா? இப்ப என்னன்னு போடுவோம்? நிறை நட்டம். த்ரஸ்ட் என்ன? மேலுதப்ப என்ன? சோ வெயிட் லாஸ். சோ நிறை நட்டம் என்னன்னு வரும்? சோ முதல்ல இருந்தது W1 மைனஸ் W2 G. ஏன் இது W1 அதான் முதல்ல இருந்த ரீடிங். இப்ப W2 வேண்டா த்ரஸ்ட் என்ன? U plus W2 வந்து W1. W என்ன? W1 மைனஸ் W2. இதெல்லாம் ரஃப் கால்குலேஷன், வேற இடத்துல செய்வாங்க. இது என்ன? V ரோ நோட் G. G போயிடும். ரோ நோட் தானே வேணும். W1 மைனஸ் W2 ஓவர் V. அடுத்தது தேர்ட் பார்ட். இப்பரிசோதனை ஒழுங்கமைப்பல் கண்ணாடி துண்டின் கன அளவை எவ்வாறு காணலாம்? சோ இது இந்த கன அளவை நின்று காணலாமா? அதை காண்றதுக்கு தான் இதுக்க வச்சது இல்லையா? என்னண்டு இதுக்கு வச்ச காரணம் இது முதல்ல நெருப்பி ரீடிங் எடுப்பீங்க. எது? கண்ணாடி அமிழ்த்துறதுக்கு முதல் உள்ள ரீடிங்க அமிழ்த்தினா பிறகு உள்ள ரீடிங்கையும் எடுத்து ஒன்றுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னு என்ன? இந்த இடம்பெயர்த்த கனளவு தான் கண்ணாடியில கனளவு.
இல்லையா? அப்ப என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கண்ணாடி துண்டை அமிழ்த்த முன்னரும் கண்ணாடி துண்டை அமிழ்த்த முன்னரும் அமிழ்த்திய பின்னரும் கண்ணாடி துண்டை அமிழ்த்த முன்னரும் அமிழ்த்திய பின்னரும் அளவுச்சாடி வாசிப்புகளை பெற்று அளவுச்சாடி வாசிப்புகளை பெற்று அவற்றின் வித்தியாசத்தை துணிவதன் மூலம். அளவுச்சாடி வாசிப்புகளை பெற்று அவற்றின் வித்தியாசத்தை துணிவதன் மூலம். அமிழ்த்த முதல் இந்த ரீடிங், அமிழ்த்தினா பிறகு இந்த ரீடிங், இது ரெண்டே டிஃபரன்ஸ். இங்கிலீஷ் மீடியக்காரங்க so measure the volume, measure the reading அல்ல volume reading என்று சொல்லிக்கார். measure the readings of measuring cylinder. so measure the volume reading in the measuring cylinder before and after submerging the glass piece. Before and after submerging the glass piece in the liquid. The difference between two volume readings gives the volume of glass. The difference between the two volume readings, the difference between the two volume readings gives the volume of the glass piece. Yeah. The glass piece submerge பண்ணோம்னா reading கூடும். Yeah. Yes, 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 yes. இதுல இங்க நான் மாறி போட்டுட்டார் கிடையாது. என்னது இது இப்படி இல்லையே, நான் இந்த தொங்க விடுறத வச்சு இல்ல கேள்வி சொன்னேன். இது தொங்க விடுறத வச்சுதான் இந்த ஆன்சர் சொன்னேன். உண்மை இது இந்த ரீடிங் எடுக்கணும். இந்த ரீடிங் எடுத்தா முதலாவது பாட்டுக்கு இப்ப அதை அப்ளை பண்ணல, அங்க இருந்து அப்ளை பண்ணல. அது இங்க என்ன நடக்கும்? முதல் அமிழ்த்துறதுக்கு முதல் உள்ள ரீடிங் W1, அமிழ்த்தின பிறகு W2. எது பெருசு? இங்க அமிழ்த்தினோட வாசிப்பு கூடும் W2. அப்ப இங்க W2 மைனஸ் W1 வரும். ஓகே, நான் இதை வச்சு சொல்லிட்டேன். நான் தொங்க விடுறத வச்சு சொல்லிட்டேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்த. நீங்க இதுல பழங்கிரைக்க தொங்க விடுறதுக்கு தான் பழங்கிறான். தொங்க விடைக்குள்ள வெயிட் அங்க குறையும் ஜூவால, இங்க ஜூவால கூடும் இல்லையா? அமுகதராசுல ஜூவால கூடும். அப்ப சப்மர்ஜ் பண்ற இது அமிழ்த்துறதுக்கு முதல் ரீடிங் வந்து W1, அமிழ்த்தினா பிறகு ஜூ கூடி இருக்கும் W2. அப்ப W2 மைனஸ் கிடையாது. ஓகே, ஓகே. இவ்வளவு வீடு எவ்வளவு வீடு இந்த கேள்வியில இந்த தமிழ்ல புரிஞ்சு வரதான் முக்கியம். இவ்வளவு வீடு எதை சொல்றாரு அவர்? இந்த கனல வள வீடு இல்ல. இப்ப இதுக்கு முதல் உள்ள கேள்வியில கனல வள வீடு எப்படி இருப்பீங்கன்னு கேட்டவர் இந்த அளவிட பெரிதான் இப்ப கேட்கிறார். கனளவு அளவீடு திருத்தமாக இராமைக்கான காரணம் ஒன்றை தருக. இப்ப வால்யூம் ரீடிங் வந்து அக்யூரேட் இல்லாம இருக்குமா? என்ன ரீசன்? மெஷரிங் சிலிண்டர் இந்த லீஸ் கவுண்ட் வந்து இழிவெண்ணிக்கை வந்து கூட, இழிவெண்ணிக்கை கூட என்ன நடக்கும்? திருத்தம் குறையும். பெர்சன்டேஜ் எரர் வந்து ஆய். அப்ப என்ன சொல்லுவீங்க? என்னது அளவுச்சாடியின் இழிவெண்ணிக்கை அதிகம்,
இதனால் சதவீத வலு அதிகம். இழிவெண்ணிக்கை குறைஞ்சா சதவீத வலு குறையும். லீஸ்ட் கவுண்ட் குறைய. ஓகே, அப்ப இங்க அளவுச்சாடியின் இழிவெண்ணிக்கை அதிகம், பெரிய பெருமானம், அதனால சதவீத வலு அதிகம். இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுவீங்கல்ல. So least count of the measuring cylinder is high. So then percentage error will be high. Okay.